அம்மா, ப்ளீஸ்மா, நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதம்மா. அதான்டி, அதான் ஏன்னு கேட்குறேன். அவனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா கண்ணுக்கு லட்சணமா, நல்ல வேலை, நல்ல சம்பளம், இப்போவே சென்னையில் சொந்த வீடுன்னு வாங்கியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவனுக்கு நீ தான், உனக்கு அவன்தான்னு முடிவு பண்ண விஷயம் தானே இது. இப்போ நீ இப்படி மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன நியாயம் இது என மகளிடம் கேட்டாளம்மா. அம்மா, உன் சின்ன வயசு புராணத்தையெல்லாம் எங்கேயாவது தூக்கிட்டு போ. சின்ன வயசில் எங்கள் 2 பேரையும் கேட்டால் முடிவு பண்ணீங்க. சும்மா இருக்க மாட்டாம எதையாவது பேசி வச்சுட்டு இப்போ ஏமா என் உயிரை வாங்குற? இப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர? அம்மா, சின்ன வயசுலேருந்தே எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான். சின்ன வயசுல சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்க மாட்டான். இந்த லட்சணத்தில் எப்படிம்மா லைஃப் லாங் ஒன்றா வாழ முடியும்? ஏய், இதெல்லாம் ஒரு காரணமாடி? சின்ன வயசில் எல்லா சின்ன பசங்களும் தான் சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம்னு அவன் கூட கல்யாணத்தை வேண்டாங்கிற. அதெல்லாம் கல்யாணம் ஆனால் எல்லாமே சரியாயிரும். மா, நீ புரியாமல் பேசாத. என்னால் முடியாது. நீ ஒரு பிச்சைக்காரனை கூட கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஆனால் உன் அண்ணன் பையனை மட்டும் என்னால் கட்டிக்கவே முடியாது என்றாள் வினு தீர்க்கமாக. வினு அப்படி சொல்லவும் சாரதாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய், சும்மா நிறுத்திடி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். விட்ட ரொம்ப பேசிகிட்டே போகிற. 4 சாத்து சாத்துனா நீ எல்லாம் சொன்ன பேச்சு கேட்ப. பிச்சைக்காரனும் என் அண்ணன் பையனையும் உனக்கு ஒன்னாடி. உன் அப்பா செத்ததுக்கப்புறம் என் அண்ணனும் அண்ணியும் இல்லைனா நீயும் நானும் நடுத்தெருவில் தான் நின்றுட்டு இருந்திருப்போம். அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்திருந்தா நீ இப்போ இப்படியெல்லாம் பேசுவியா வினு? சரி, அதெல்லாம் விடு. உன் அத்தை, அவங்கள நினச்சிப்பாரு. அவங்க இல்லைனா நீயும் நானும் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்திருப்போமா? உன்னால தான் டாக்டர் ஆகிருக்க முடியுமா? ரோட்டில் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்திருப்போம் 2 பேரும். இன்னைக்கு அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை நீ ஓகேன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்குள்ள உங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க வினு. நீ கார்த்தியைத்தான் கட்டிக்க போகிற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லை, முடியாதுமா. உன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னா தயவு செஞ்சு என்னை மறந்துடு. வினுவுக்கும் அதற்கு மேல் அவளிடம் விவாதம் பண்ண முடியவில்லை. சாரதாவின் பிடிவாதத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. வினுவுக்கும் தெரியும், அவளின் அத்தையும் மாமாவும் தான் அவளின் உயரத்துக்கு காரணம் என்று. இந்த நிலையில் இருந்திருக்க முடியாதுன்னு அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவளால் டாக்டருக்கும் படிச்சிருக்க முடியாது. சிறு வயதிலேயே வினுவின் அப்பாவின் மறைவுக்கு பிறகு அண்ணா தம்பிகள் சாரதாவை ஏமாற்றி சொத்து அனைத்தையும் வாங்கி கொண்டு அவளின் அப்பா சொந்தம் விடவே இளம் வயதில் எந்த ஆதரவும் இல்லாமல் 6 மாத குழந்தையான வினுவுடன் சாரதா வந்து நிற்கையிலே தன்னுடன் தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார் சாரதாவின் அண்ணன் மோகன். இயற்கையில் வினுவிக்கு அப்பா இல்லாத ஏக்கம் வரக்கூடாது என தன் பிள்ளை கார்த்தியை விட வினுவை நன்றாகவே பார்த்து கொள்வார்கள் மோகனும் அவர் மனைவி அமுதாவும். பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு சாரதா யார் கையையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என 12வது வயது வரை படித்திருந்த வினுவின் அம்மாவை டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து படிக்க வைத்தார் மோகன். அதோடு இல்லாமல் படிப்பு தான் தனக்கும் தன் மகளுக்கும் பாதுகாப்பு என உணர்ந்து அரசிலும் சேர்ந்து மேலும் படிக்க வைத்தார். அமுதாவுக்கு பெண் பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும் என டீச்சர் வேலைக்கும் சேர்த்து விட்டார். அதனால் வினு பிறந்ததும் அவளை தன் பிள்ளையை போல பாவித்து பூசூடி பொட்டு வைத்து அழகழகான உடைகள் எல்லாம் தைத்து அழகு பார்த்தார். வினு தன் அம்மாவிடம் இருந்ததை விட அமுதாவிடம் இருந்ததுதான் அதிகம். கார்த்திக்கும் வினுவிற்கும் 2 வயது தான் வித்தியாசம். சாரதாவுக்கு என்னதான் முதலில் திருமணமாகி இருந்தாலும் 3 வருடம் குழந்தை இல்லாததால் கார்த்திக் 2 வயது வினுவை விட முந்திக் கொண்டான். வினு 7வது படிக்கும் வரையிலும் மாமாவுடன் தான் இருந்தாள். அவள் அங்கு இருந்த வரையிலும் கார்த்திக்கும் வினுவுக்கும் 7ஆம் பொருத்தம். தினமும் இருவருக்கும் சண்டைதான். கார்த்திக்கு வினுவை கண்டாலே ஆகாது. எல்லாத்துக்கும் அவளிடம் சண்டை கட்டி கொண்டே இருப்பான். முடிந்தவரை அவளை அடித்தும் விடுவான். அவளுக்கு எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டான். பெரியவர்களும் சின்ன குழந்தைகள் விவகாரம் என பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. நாளாக இருவருக்குள்ளும் வெறுப்பு அதிகமானதை தவிர குறைந்த பாடில்லை. வினுவுக்கும் ஏன் அவன் அப்படி நடந்து கொண்டான் என்பது சுத்தமாக புரியாது. ஒரு கட்டத்தில் அவளும் கார்த்திகை வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்து விட்டாள்.
இந்த நிலையில் சாரதாவிற்கு பதவி உயர்வுடன் பணிமாற்றலும் கிடைக்கவே மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை கேள்விப்பட்டதும் அவ்வளவு சந்தோஷம் கார்த்திக்குதான். வினு இந்த வீட்டை விட்டு போகிறாள் என்று அவன் கொண்டாடாத சந்தோஷம் இல்லை. அன்று அவன் சொன்னது கூட வினுவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. வினு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அத்தை கோயம்புத்தூர் போகிறாங்களாம். இனிமே நீ இங்கே இருக்கவே போகிறதில்லையாம். நான் இனிமே இங்கே ஜாலியாக இருக்கேன்பா என்று அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. சாரதாவையும் வினுவையும் கோயம்புத்தூரில் வீடு பார்த்து செட்டில் செய்த கையோடு கார்த்திகை 10ஆவதில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நல்ல பள்ளிக்கு ஹாஸ்டலில் மாற்றிவிட்டார் மோகன். 10ஆவது என்பதால் விடுமுறையும் அதிகமாக விடமாட்டார்கள். அவன் வீட்டுக்கு வருவது அரிதாகிவிட்டது. கார்த்திக்கும் வினுவும் சந்திப்பது கூட மிக அரிதாகிவிட்டது. அதன் பின்னர் கார்த்திக் பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி சேர்ந்ததும் இருவரும் சுத்தமாக பார்த்து கொள்ள முடியாது. ஆனால் இப்போது வாழ்க்கை முழுவதும் அவனை பார்க்க வேண்டும், அவன் கூட வாழ வேண்டும் என்பதை நினைத்தால் வினுவுக்கு அழுகை முட்டி கொண்டுதான் வந்தது. ஆனால் அவளுக்கும் வேறு வழி இல்லை. அவனைத்தான் திருமணம் பண்ணியாக வேண்டும் தன் அம்மாவிற்காக. இங்க பாரு, என்ன சொல்லு வினு? சாரதாவை கட்டி கொண்டவாறே மூஞ்சி அப்படி வச்சுக்காதம்மா. நான் கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா? நிஜமாவா சொல்கிற? ஆமாம்மா, நிஜமா தான். ஆனால் அத்தை மாமாவுக்காக, உனக்காகத்தானே தவிர மற்றபடி எனக்கு அவனை பிடிக்காது. அதில் எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. போடி, நீ ஏதாவது பேசுவ, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அவன் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க போகிறான் பாரு. நான் மாமாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டு தன் அண்ணனிடம் தகவலை சொல்ல கிளம்பினாள் சாரதா. ஹலோ சாரதா. அண்ணா, எல்லாம் நல்ல விஷயம்தானா? வினு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. எவ்வளவு சீக்கிரம் நல்ல நாள் பார்த்து நாள் குறிக்க முடியுமோ சீக்கிரமாக குறிங்க. நாம் பார்த்து வளர்ந்த பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம இருக்குமா? சரிம்மா, நானும் கார்த்திக்கிட்ட பேசிட்டு சீக்கிரமாகவே நாள் குறிச்சிடுறேன். ஃபோனை வைத்ததும் நேராக கார்த்திக்கிடம் சென்றார் மோகன். லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் அவரை பார்த்ததும் லேப்டாப்பை மூடி வைத்தான். தம்பி, வேலை எதுவும் இருக்கியாப்பா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இல்லைங்கப்பா, சும்மா தான் இருக்கேன், நீங்கள் விஷயத்தை சொல்லுங்க என்றான் கார்த்திக். உனக்கே தெரியும் அம்மாவோட நிலைமை. இருக்க ரொம்ப முடியாமல் போய்கிட்டு இருக்கு. அதனால் அவள் கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றா. என்ன நல்ல விஷயம்? கல்யாணம்தான். யார் கூட? அதுவும் நம்ம வினுதான்ப்பா. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொன்னால் நீங்கள் 2 பேரும் எங்கள் பேச்சை தட்ட மாட்டீங்கன்னு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அத்தை வினுக்கிட்ட பேசி நாள் குறிக்க சொன்னாங்க. அதனால தான் உன்கிட்ட பேசிடலாம்னு வந்தேன். உனக்கு இந்த விஷயத்தில் என்ன ஆட்சேபனை? உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? பதில் சொல்லு கார்த்திக் என்றார் கார்த்திக்கின் அப்பா மோகன். கார்த்திக் அப்பாவை பார்த்து திருன்னு முழித்து கொண்டிருந்தான். நண்பர்களே, இந்த கதை ஒரு தொடர்கதை. கார்த்திக் என்ன பதில் கூறியிருப்பான்? வினுவுக்கும் கார்த்திக்கும் திருமணம் நடந்ததா? மாமியாருக்காக சம்மதம் சொன்ன வினு கார்த்திகை ஏற்றுக்கொண்டாளா என்பதெல்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். கதையை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.